அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முன்மாதிரியான வாழ்க்கையை பின்பற்றி இஸ்லாமிய ஷரியத்தில் என்னென்றும் நிலைத்து நிற்பதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, ஸுல்ஹஜ் மாதம் என்று சொன்னாலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தினர்களை நினைவு கூறுகின்ற ஒரு மாதமாக இஸ்லாமிய ஷரியத்தில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில் பல்வேறு இடங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை கூறி நம் ஷரியத்தை, நம் மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக அவர்களுடைய முன்மாதிரி வாழ்க்கையை எடுத்து சொல்லி இருக்கிறது. சூரத்துல் மும்தஹினா 4வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், கத் கானத் லகும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹீம வல்லதீன மஅஹு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்களோடு சார்ந்திருந்த மக்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்மாதிரி இருக்கிறது என்று இஸ்லாமிய ஷரியத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்துக்கு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். காரணம் என்ன தெரியுமா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிறுபிராயத்திலிருந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவர்களுடைய தந்தை ஒரு முஸ்லிமாக ஒரு ஷரியத்தை உருவாக்கிய நபியாக இருக்கவில்லை. மாறாக சிலைகளை வணங்கக்கூடிய ஒரு நபராகத்தான் குர்ஆன் அறிமுகம் காட்டுகிறது. ஆசர் என்ற ஒரு மனிதர் இருந்தார், அவர் சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தார். அவர்களுக்கு பிள்ளையாகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை தொடர்கிறது. அப்படி இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா நபர்களுக்கும் முன்மாதிரியான இமாம் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. எல்லா மக்களுக்கும், அப்ரஹாம் என்று சொன்னால் கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள், மற்ற ஏனைய சமுதாய மக்களும் ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவிற்கு ஒரு இமாமாக, எல்லோருக்கும் ஒரு ரோல் மாடல் என்று குர்ஆன் சொல்லுகிறது என்று சொன்னால், அவருடைய சிறுபிராயம் எப்படி இருந்திருக்கும்? பிறந்த வீடு, அனைத்து சமுதாய மக்களும் சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறவங்க, பெரிய பெரிய பூஜைகளை செய்யக்கூடியவர்கள், அவர்கள் எல்லாம் திருவிழாக்களை கொண்டாடக்கூடிய அந்த மக்களுக்கு மத்தியில் பிறந்த இந்த பாலகன், இந்த சிறுபிள்ளை ஒவ்வொரு நேரத்திலும் சூரியனை பார்த்தால் சொல்வார்களாம், இது என்னுடைய இறைவனாக இருக்குமா? சந்திரனை பார்த்தால் சொல்வார்களாம், இது என்னுடைய அல்லாஹு அக்பர், இது பெரிய ஒரு இதுவாக இருக்குமா? என்னுடைய இறைவனாக ரப்பாக இருக்க முடியுமா? ஒவ்வொன்றையும் பார்த்தும் சொல்வார்கள். குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அந்த சிறுபிராயத்திலே தௌஹீத் என்னும் அந்த ஏகத்துவ கொள்கையை தேடி தேடி அலைந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஈமானை கொடுத்தான். எல்லா மக்களை விட அவர்களுக்கு ஈமான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த சிறுபிராயம் குர்ஆன் சொல்லி தருகிறது. பிறகு அவர்களுடைய வளர்ச்சி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி கொண்டு வந்தான் என்று சொன்னால், அவர்கள் மக்களுக்கு குர்ஆன் அவர்களுடைய அந்த வேதத்தை எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? மாறினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏடை கொடுத்தான், பல சுஹஃப்களை கொடுக்கப்பட்டது. அதை வைத்து அவர்கள் என்ன செய்தார்கள்? தீன் வழி, மக்களுக்கு ஹிதாயத்தின் நேர்வழி என்ன செஞ்சாங்க? அந்த கலிமாவை லா இலாஹா இல்லல்லாஹ் அவர்கள் என்னது ஒரு ரசூலாக இருந்து மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தக்வா, அவர்களுடைய இறையச்சம் எவ்வளவு மேன்மையாக இருந்தது தெரியுமா? அவர்களுடைய ஒவ்வொரு பண்பையும் குர்ஆன் எடுத்து சொல்கிறது. அவர்கள்கிட்ட இருந்த பண்பு, உபசரிப்பாங்க. யார? விருந்தாளிகளை உபசரிக்கிற பெரிய பண்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் தான் ஆரம்பிச்சிச்சு. குர்ஆன் சொல்லி காட்டுகிறது அவர்களுடைய பண்புகளை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த நேரத்திலும் ஒரு விருந்தாளி இல்லாமல் உண்ணமாட்டாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், மலக்குமார்களே இறங்கி வந்து என்ன செய்வார்கள்? இவர்களுடைய உபசரிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்பாங்களாம். ஒரு சமயம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மீகால் அலைஹிஸ்ஸலாம் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை அழிக்கிறதுக்காக வந்தாங்க. அந்த நேரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த காலம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்திச்சிட்டு நம்ம என்ன செய்வாங்க? போவோம் அப்படி அவங்க 2 பேரும் வந்தாங்க. வந்த நேரத்தில் வீட்டுல சாரா அம்மையார் இருந்தாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி. 2 பேருமே யாரோ விருந்தாளிகள் வந்திருக்காங்க. வந்த உடனே ஒரு ஆட்டை எடுத்து, குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, ஒரு ஆட்டை பிடித்து அதை ஜபஹ் செய்து என்ன செஞ்சிருக்காங்க? அவர்களுக்கு உணவாக பொரித்து வச்சிருக்காங்க. அவங்க அப்படியே கைத்தோட வந்திருக்காங்க. யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் மீகால் அலைஹிஸ்ஸலாம் கைத்தோட அப்படியே குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, கைத்தோட வந்திருக்காங்க. அவருடைய கை உணவுல படல. உடனே சாராமையார் பார்த்தாங்க, என்ன இவங்க தொட வராங்க, அவருடைய கைகள் எதுல உணவுல பட மாட்டேங்குது, என்ன ஆயிருச்சு அப்படின்னு செய்யறாங்க. பார்க்கறாங்க. பார்க்கின்ற தனத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்த உடனே, நாங்க இதற்கு ஒரு விலையை கொடுத்தால் தான் இதை சாப்பிட முடியும். உடனே அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் மீகால் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, இதற்கான விலை என்ன? அவர்கள் சொன்னார்களாம், நீங்கள் ஆரம்பத்தில் இதை சாப்பிடும் பொழுது என்ன செய்யணும்? பிஸ்மில்லாஹ் என்று சொல்ல வேண்டும்.
தஸ்குரூன ஃபி அவ்வலிஹி பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்ல வேண்டும். வ தஹ்மதூனஹு ஃபி ஆகிரிஹி, அதனை கடைசியில் நீங்க அல்லாஹ்வை புகழ வேண்டும். இதுதான் இதனுடைய விலைன்னு சொன்ன உடனே இருவர்களும் பார்த்து சிரித்தார்களாம். அல்லாஹ் ஹலீலுல்லாஹ் என்று மேலே சொல்லிக் கொண்டிருக்கிறானே, அல்லாஹ்வுடைய உற்ற நண்பன், இதற்காகத்தான் என்று சொல்லிக் கொண்டார்கள். அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பண்புகள் ஒவ்வொன்றிலும். இந்த உலகத்துல முதல் ஹத்னா செய்தவர்கள் 80 வயசுல யார் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். முதல்ல இந்த மீசையை கத்தரித்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். முதல்ல இஸ்திஞ்சா சுத்தம் செய்வது, கழிவுக்கு போயிட்டு வந்துட்டு தண்ணீரிலே சுத்தம் செய்யணும், மண்ணில சுத்தம் செய்யணும் என்பதை முதலில் இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இன்னும் பல்வேறு பண்புகள். மிஸ்வாக் செய்தவர்கள், முதலில் மிஸ்வாக் செய்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்கள் பல விஷயங்களை முன்மாதிரியாக இருந்தார்கள் என்று குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். உஸ்வத்துன் ஹஸனா ஃபி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய வாழ்க்கையில என்ன இருக்கிறது? நல்ல முன்மாதிரி இருக்கிறது. இன்னும் பல்வேறு விஷயங்கள். மிம்பர்ல முதலில் மக்களுக்கு உரையாற்றியவர்கள் யார் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். தஃப்சீர்கள்ல வருது, இதெல்லாம் தஃப்சீர்கள்ல சொல்லப்படுகிறது. போருக்கு அழைத்து சென்ற நேரத்திலே பல்வேறு நபர்கள் குச்சியை வச்சுலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. வாளை முதலில் உருவாக்கியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். வாளை கொண்டு என்ன செஞ்சாங்க? போர் புரிஞ்சாங்க. கடிதம், ஒரு நாட்டிலிருந்து மற்ற நாட்டுக்கு கடிதம் எழுதி கொடுத்து அனுப்பியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்படி பல்வேறு முன்மாதிரியாக இருந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில். ஆனா எல்லாரும் குர்ஆனில் பெரிசாக பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய விருந்து உபசரிப்பு. அவர்களுடைய விருந்து உபசரிப்பு அந்த அளவுக்கு இருந்திருக்கிறது, அந்த பண்பு. அதே போன்று முதலில் நரையை பார்த்தவர்கள், நரை முடி வெள்ளையாகிறது, இந்த நரையை பார்த்தவர்கள் யார் என்று சொன்னால் அதுவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த முஅத்தா என்ற கிதாபில் எழுதப்படுகிறது, முதல்ல நரை வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல யாருமே நரை என்பதே கிடையாது. நிறைய இல்லாமலுக்கு தான் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? வாழ்ந்திருக்காங்க. அதற்கு அத்தாட்சிகள் ஹதீஸ்கள்ல பல இருக்கு. யாருடைய காலத்துல? அந்த இவங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல, அதுக்கு முன்னாடி வாழ்ந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல, அவங்களுடைய காலத்துல ஷீத் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல, அவங்க காலத்துல என்ன இல்ல, நரை என்பதே இல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் தான் முதல்ல நரை வந்துருச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நரையை பார்த்தவொடனே கேட்டார்களாம், யா ரப்பி மா ஹாதா, யா அல்லாஹ் இது எனக்கு நரை வந்திருக்கு, இப்படி ஏதோ ஒண்ணு வெள்ளையா வந்திருக்கிறது, இது என்னது அப்படின்னு கேட்டவனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதாக அந்த முஅத்தா என்ற ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அல்லாஹ் சொன்னானாம், ஹாதா வரஉன் வகாருன், இதுதான் கம்பீரம் சொன்னான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொன்னா? ஹாதா வகாருன், இது கம்பீரம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன உடனே அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி துஆ செய்தார்கள் தெரியுமா? அல்லாஹும்ம ரப்பி ஜித்னி வகாரா, யா அல்லாஹ் என்னை இன்னும் அதிகமான கம்பீரத்தை அதிகப்படுத்துவாயாக. நம்ம என்ன செய்வோம்? வெள்ளை முடி வந்துருச்சேன்னு ஒண்ணா எண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டுல பாத்துட்டாங்களா கண்ணாடியில, ஆஹா பாத்துட்டாங்களே அப்படின்னு டை அடிச்சிடலாமான்னு பார்ப்போம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த ஒரு விஷயம், நீங்க கருப்பு நிறைய என்ன செய்யாதீங்க, அடிக்காதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. இவங்க அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வாப்பா அபூ குஹாஃபா அவங்களுடைய பேரு. ஒரு சமயம் போருக்காக வேண்டி வராங்க. எல்லா மக்களும் நின்று கொண்டிருக்கிற நேரத்துல பழுத்த வெள்ளை, முழுமையாக வெள்ளை, அவங்களுடைய தாடி, அவங்களுடைய முடி எல்லாமே வெள்ளையா இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்டாங்க, யார் இவங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு தந்தை. அப்ப சொன்னாங்க, ஹய்யிரு ஹாதா பிஷையின், இத கொஞ்சம் மாத்துங்க அப்படின்னாங்க. அதாவது தை அடிக்க சொல்லல, இத வேற ஒரு நிறத்துக்கு மாத்துங்கன்னு சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை வஜ்தனிபு சவாத, கருப்பு நிறத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். கருப்பு மட்டும் என்ன செய்யாதீங்க, அடைக்காதீங்க. அந்த சாயம் வேற ஒரு கலர்ல எப்படி இப்ப மருதாணி தடவுறாங்க அது கூடும், ஆனால் நீங்க என்ன அடிக்காதீங்க, அந்த டை கருப்பு நிறத்தை மட்டும் ஆக்காதீங்க. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த அந்த கம்பீரம் என்று ஹதீஸ் ஷரீஃபில் நம்ம பார்க்க முடிகிறது. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை படிக்கும் பொழுது அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய தௌஹீத் என்னும் அந்த ஏகத்துவ கொள்கை எப்படி இருந்ததுக்கு பார்க்க முடியும். 80 வயது, திருமணம் ஆயிருச்சு, குழந்தை இல்லை. இருந்தாலும் அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. சாரா அம்மையார திருமணம் முடிச்சாங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்துச்சு. ஒரு சமயம் சாரா அம்மையார் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் ஒரு ஊருக்கு போயிட்டு இருந்தாங்க. போகின்ற நேரத்தில் அங்கே ஒரு சிற்றரசன், வருகின்ற பெண்களை எல்லாம் சூறையாடுவது தான் அவனுடைய பழக்கம். அந்த நேரத்தில் சாராமையார பார்த்துட்டான். பார்த்துட்டு அந்த சாராமையார அவனோட தனியா இருக்கணும்னு சொல்லிட்டு வம்படியா இழுத்துக்கிட்டு போயிட்டான். அந்த நேரத்துல உள்ள அந்த பெண்மணி சாராமையார் இருக்கக்கூடிய நேரத்தில் அவனை தொட போகக்கூடிய நேரத்தில் அவனுடைய கை வாதம் அடித்தது போல ஆயிடுச்சு. உடனே வந்து நெய் வந்துட்டான், சரியாயிருச்சு. மறுபடியும் கை வைக்க போனா வாதம் அடிச்ச மாதிரி ஆயிருச்சு.
அந்த நேரத்தில் சொன்னா, நீ இந்த பெண் இல்ல, நீ ஏதோ ஒரு மாய செய்யக்கூடிய, ஏதோ ஒரு மந்திரம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக நீ இருக்கிறாய், இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு அந்த பெண்ணுடைய உண்மையான நிலையை பார்க்கும்போது அவங்க ஒரு நபியாக தெரிஞ்சாங்க. அவங்க நபியோடைய மனைவி, எனவே அவங்களை நம்ம அண்ட முடியாது, அவர்களுடைய பக்கத்தில் கூட போக முடியாது என்ற அந்த நிலையை வந்து அவன் என்ன செய்தான், அவர்களுக்கு ஒரு பரிசாக அந்த நேரத்தில் ஹாஜரா அம்மையார் கொடுக்கப்பட்டது. ஹாஜரா அம்மையார் என்பவங்க அவங்களுடைய அன்பளிப்பு, அந்த சிற்றரசனுடைய அன்பளிப்பாகத்தான் யாருக்கு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு அவங்க பலஸ்தீனுக்கு போனாங்க. அல்லாஹ் பெரும் பாக்கியமாக அவர்களுக்கு ஒரு குழந்தை யாரை கொடுத்தான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம கொடுத்தான். முதல்ல சாரா அம்மையார திருமணம் முடிச்சாங்க, குழந்தை இல்ல. ஆனா ஹாஜரா அம்மையார திருமணம் முடிச்ச உடனே ஒரு குழந்தை பிறந்துச்சு, அவங்களுடைய பேரு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அப்ப சாரா அம்மையாருக்கு எப்படி இருக்கும், இத்தனை வருஷமா நான் குழந்தை இல்லாம இருக்கேன், அந்த ஒரு எண்ணம் அவங்க மனசுல தோணுனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னா, இப்ராஹிமே என்னுடைய கட்டளைக்கு நீ வணங்கு, என்ன இந்த பெண்மணியும் இந்த குழந்தையை கொண்டு போய் நீ மக்கா என்னும் ஒரு இடத்துல விட்டுட்டு வாங்க. அங்க தண்ணீர் இல்லை, எதுவுமே இல்லை, உணவுக்கான ஒரு இதுவும் இடமே இல்லை, குறுப்பூண்டுகள் இல்லாத ஒரு இடத்துக்கு, வெட்ட வெளியான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விடுங்கன்னு சொன்னோன்னு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா விஷயத்தையும் என்ன செய்ய ஏற்று நடத்துவாங்க. போனாங்க, கொண்டு போய் தன்னுடைய மனைவியும் தன்னுடைய சின்ன குழந்தையை என்ன செஞ்சாங்க, விட்டுட்டு வந்தாங்க. வருகின்ற நேரத்தில் மனைவி கேட்டாங்க, கணவர் அவர்களே, உணவதற்கு இங்கே எந்த ஒரு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை, இப்படிப்பட்ட ஒரு நிலை இடத்தில் நம்ம விட்டுட்டு போறீங்களா, என்ன நாங்க என்ன செய்யணும், ஏன் இப்படி விட்டுட்டு போறீங்க? எதுவுமே பேசாம அப்படியே திரும்பி வந்தாங்க. அப்ப கேட்டாங்க பதிலே வரல. கடைசியா கேட்டாங்க, இது அல்லாஹ்வுடைய உத்தரவா? அந்த பெண்மணி கேட்டது, ஆம் இது அல்லாஹ்வுடைய உத்தரவுன்னு சொன்னாங்க. அப்படி என்று சொன்னால் அந்த அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொள்வான். அந்த நேரத்துல தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே கால் அடித்து ஜம்சம் என்ற நீர் ஊற்று வந்தது. பெரும் பெரும் பொக்கிஷங்கள் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் ஒரு முன்மாதிரியான ஒரு மனிதர். எல்லா விஷயத்திலும் அவங்களுடைய குடும்பம், ஹாஜரா அம்மையார் அந்த நடந்த நடை, இன்று சஹி என்ற ஒரு தொங்கோட்டம் ஓடக்கூடிய ஒரு நிலை ஹஜ்ஜில, அவங்களுடைய சம்சம் தண்ணீர், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய முன்மாதிரி, இப்படி பல்வேறு முன்மாதிரிகள் அடைந்த ஒரு குடும்பம் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இது துல்ஹஜ் மாதத்திலே நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சார்ந்திருக்கின்ற குடும்ப நபர்களுடைய நிலைகளை தெரிஞ்சுக்கணும். சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களையும் நினைச்சுதான் வாழ்க்கை இருந்தது. சாரா அம்மையாருக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அவங்களுடைய பேர் இஸ்ஹாக். அவங்க குழந்தை பேர் தான் இஸ்ஹாக். அவர்களுடைய குழந்தை தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறந்தவர்கள் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்படியே இஸ்ரவேலர்கள் என்றுதான் என்ன செஞ்சு அப்படியே ஒரு பெரிய குடும்பம் எது வரைக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் வந்தாங்க. ஆனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு நபி என்பது கிடையாது. ஒரே ஒரு நபி தான் வந்தாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்துல வந்தவங்க. இப்படி வரலாறு நீண்ட நெடிய இருக்குன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெரிய ஒரு முன்மாதிரியை என்ன செஞ்சிருக்கா, வச்சிருக்கான்.